40 வயசுல இருந்த பலன் எனக்கு எந்த வயசுல இருக்கு? 80 வயசுல இருக்கு. அப்ப அவனுக்கு வயசு 83. காலேபுக்கு அவன் சொல்றான் 40 வயசுல இருந்த பலன் 83 வயசுல. அப்படின்னு என்னது? காலங்கள் போனுச்சு, ஆனா பலன் போகல. இப்பயும் 40 வயசு எங்காவே இருக்கிறார். நான் தான் சொல்றேன், ஆண்டவர் டைமுக்குள்ள அவரை கொண்டாட முடியாது. எவனாவது பார்த்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுனாலோ, உங்களுக்கு காலம் சரியில்லைன்னா சுத்தமா நம்பாதீங்க. அவங்கெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், நீங்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரோடு கனெக்ட் ஆனவங்க. சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம், காலங்கள். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா பைபிள் சொல்லுது, என்னுடைய டைம் யார் கையில் இருக்கான்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னுடைய டைமை ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். என் நேரம் என் கையில் இல்ல, என் நேரம் என்னுடைய தேவனுடைய கைகளில் இருக்கு. என்னுடைய வாழ்நாள் என் தேவனுடைய கைகளில் இருக்கு. என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்கு. ஏன் ஆண்டவர் நீங்க ஜோசியம் பார்க்க போனா கோவப்படுறாரு தெரியுமா? ஜோசியக்காரன்ட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவான், உனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன சொல்லுவான்? இந்த டைம் உனக்கு சரியில்லை, இந்த டைம் உனக்கு சரியில்லை. ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? காலங்களை ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. He rules the time. He rules the time. அப்படின்னு என்ன அர்த்தம்? டைமை என்ன வேணா செய்யறதுக்கு அவரால் முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் மாற்றப்பட முடியாதது டைம் தான். யாராவது டைமை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனா என்ன ஆண்டவர் நேரத்தையும் காலங்களையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப டைம் யாருக்கு இருக்குன்னு கவனிங்க. நீங்க டைம் எப்படி கால்குலேட் பண்றீங்க? டைம் எப்படி கால்குலேட் பண்ணீங்க? செகண்ட்ஸை கால்குலேட் பண்றீங்க. அது எல்லாமே சேர்ந்து ஒரு நாள், அப்படிதானே? சாயங்காலமும் விடியற் காலமுமாகி ஒரு நாள் ஆயிற்று. கவனிங்க. அப்போ 12 மணி நேரம் 12 மணி நேரமா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 12 மணி நேரம் கணக்கு எப்போ தெரியுது தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதல் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியனை உண்டாக்கிட்டு சொல்றாரு, அவைகளை கால குறிப்புகளுக்காக படைத்தார். என்ன குறிப்புகள்? கால குறிப்புகள். டைமை மேனேஜ் பண்றதுக்காக பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனும் படைக்கிறார். அப்ப இது எல்லாமே ஒன்ன உருவாக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம்ங்கிறது சூரிய வெளிச்சம் பூமியில படுது, அது சுத்தி வருது பாருங்க, நல்லா கவனிங்க. அது தன்னைத்தானே சுற்றி வரும்போது 24 மணி நேரம். அது சூரியனை ஃபுல்லா சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, சூரியனுக்குள்ள சுற்றி இருக்கிற அந்த கோள்கள்ல நம்முடைய பூமி தன்னைத்தானே சுற்றுவதுக்கு 24 மணி நேரம் ஆனதுனால அதை 12 மணி நேரமா பிரிச்சு பகல் இரவு அப்படின்னு பிரிச்சாங்க. அப்புறம் அது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஒரு ஆண்டு என்று பிரித்தாங்க. அது ஈஸியாக்கிறதுக்கு மாதங்கள் பிரிக்கப்பட்டன, வாரங்கள் பிரிக்கப்பட்டன. ஆனா நம்ம ஆண்டவர் சூரிய குடும்பத்துக்கு உள்ள இல்ல, அவர் சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சூரிய குடும்பத்தை போல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்களை உள்ள யூனிவர்ஸையும் உண்டாக்கின தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர். அவ்வளோ பெரிய தெய்வம் அவரு. இப்போ ஒருத்தர் இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறாருன்னு வச்சுங்களேன், நம்ம நினைக்கிற மாதிரி 24 மணி நேரம் அங்கே கிடையாது. அங்கே வெளிச்சம் வந்துச்சுன்னா தொடர்ந்து வெளிச்சமாக இருக்கும், இருள் வந்துச்சுன்னா தொடர்ந்து இருளாக இருக்கும். சில கிரகங்கள் வெளிச்சமே வராத கிரகங்கள்லாம் இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் எத்தனை மணி நேரம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கால்குலேட் பண்ணவே முடியாது. பூமிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஒருத்தர் திடீர்னு ராக்கெட்ல வெளி கிரகங்களுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு பகலும் இரவு எதுவுமே வராது.
அப்படி வந்தாலும் மிகப்பெரிய லாங் டைமாக இருக்கும். இது ஒரு சூரிய குடும்பத்துக்கு மட்டும்தான். ஆனால் என் ஆண்டவர் அவர் வெளியில் போயிட்டாரு, அவர் அதற்கு மேலே இருக்கிறாரு, அவருக்கு டைமே கிடையாது. அல்லேலூயா. He lives in eternity. அவர் எதில் வாழ்றார் தெரியுமா? அவர் நித்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நித்தியத்தில் நீங்கள் ஒரு வாட்டி பிரவேசித்துட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் இத்தனை மணி நேரங்கிறது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ல வர்றது விளங்குது? பாஸ்டர் நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அப்போ இட்டர்னிட்டியில் இருக்கிற தெய்வம் இந்த காலங்களை அவர் ஆளுகை செய்கிறார். காலங்களை உருவாக்கவும் காலங்களை இல்லாமல் போக பண்ணவும் அவராலே ஆகும். எப்படி பாஸ்டர் காலங்கள் இல்லாமல் போகுமா? ஆமாம். புதிய வானம் புதிய பூமியை குறித்து எழுதி இருக்கிறது. அங்கே அவரே வெளிச்சமாக இருக்கிறார், அங்கே சூரியனே இல்லையா, அவரே அந்த தேசத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. எப்போ இருள் வரும்? அப்போ இருள்ங்கிறதே கிடையாது. அப்போ அங்கே டைம் இருக்கா? கிடையாது. அதனால தான் அவரை எப்படி கூப்பிடுறோம்? ஆதியும் அந்தமுமானவர். there is no beginning no end. நமக்கு இங்கே பிகினிங் இருக்கு, பட் we are end. நம்ம ஆண்டவரோடு போய் இணையும் போது நம்ம எங்கே போய் இணைகிறோம்னா இட்டர்னிட்டியோடு போய் சேர்ந்துடுறோம். அல்லேலூயா. நித்திய காலத்துக்குள்ளே போயிடுறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் காலங்களை ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் சில காரியங்களை சொல்லியிருக்கு, அவர் எப்படி காலங்களை ஹேண்டில் பண்ணுறாருன்னு. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர் பிரசங்கி 3:11 எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 3:11. முதலாவது, அவர் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. காலத்தை உண்டாக்கினவர். அவர் என்ன சொன்னாரு? நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாதே. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நாளை நான் உண்டாக்கி இருக்கிறேன், அதுல இருக்கிற காரியங்களை நீ சந்தித்தாலே போதும், அடுத்த நாளுக்கா நீ என்ன பண்ணாதப்பா, கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம இடத்துல சொல்லுகிறார். ஏன்னா அவர் கையில் என்ன இருக்கிறது? என்னுடைய காலங்கள் இருக்கிறது. நிறைய நேரம் இந்த மரண பயம் நிறைய பேருக்கு வருகிறது உண்டு, ஏதாவது ஆயிருமோ எனக்குன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காலங்களை பிசாசு கரத்தில் இல்லை, உன் காலங்கள் யார் கரத்தில் இருக்கு? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லலாமே அல்லேலூயா. பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அவன் நம்மளோட போராடலாம், ஆனா அவன் நம்ம ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நாம யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள். கைகளை தட்டி அல்லேலூயா. நாம யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, காலங்கள் அவர் கைகளில் இருக்கு. அப்ப அவர் முதல்ல தன் காலத்தை சரியாக கணித்திருக்கிறார். அவர் என்னைக்கு பிறப்பாருங்கிறத சுமார் ஏசாயா 640 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த காலத்தை எழுதியிருக்கிறார். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதிலிருந்து மேசியா சங்கரிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனை காலங்கள் ஆகுங்கிறதே தெளிவா சொல்லிட்டார். எப்ப? இன்னும் இயேசு பிறப்பதற்கு 640 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஏசாயா அப்பவே சொல்லிட்டாரு. தானியேல் அப்பவே சொல்லிட்டாரு, இந்த நாளிலிருந்து அந்த நாள் வரைக்கும் எவ்வளவு காலங்கள் செல்லும். அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம் எல்லாமே டைமுக்கு நடந்துச்சு. டைமுக்கு நடந்துச்சு. இயேசு எந்த நாளிலே அவர் எருசலேமுக்குள்ள போனாரோ அந்த நாள் பஸ்கா பண்டிகையினுடைய முதல் நாட்களாக இருந்தது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய முதல் நாளாக இருந்துச்சு. இப்படி எல்லாமே ஆண்டவர் டைமுக்கு தான் செய்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று நம்ம செய்யணும், நம்ம when you are connected with God, ஆண்டவரோட நீங்க இணைக்கப்பட்டவர்களாக இருந்தீர்களானால், when you are disconnected, ஆண்டவரை விட்டு நீங்க பிரிஞ்சு நின்னீங்கன்னா அவர் தன்னுடைய வேற்ற வேலையில செய்கிறதுல நீங்க பங்கெடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் அவர் அதின் நாட்களிலே ஒவ்வொன்றையா உங்கள் லைஃப்ல கொண்டு வந்துட்டே இருப்பார். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. படிக்க வேண்டிய காலத்துல பிள்ளைங்க படிப்பு வரும். திருமணம் நடக்க வேண்டிய காலத்துல திருமணம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். உங்களுக்குன்னு நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தான் முடிஞ்சு போச்சு, ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னு நினைக்காது. குழந்தை பிறக்க வேண்டிய காலத்தில் குழந்தை பிறக்கும். ஃபீஸ் கட்ட வேண்டிய காலத்தில் ஃபீஸு வரும். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்தில், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது.
அல்லேலூயா. அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கான், தான் கையில் எது கிடைக்குதோ அதன் காலத்தில் எல்லாவற்றையும் கரெக்டாக செஞ்சுட்டே போவார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் காலங்களை என் கரத்தில் இல்லை, அது யார் கரத்தில் இருக்கு? நான் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டேன், அவர் கரங்களிலே என் காலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. So God is ruling the time. கர்த்தர் காலங்கள் என்ன பண்றாரு? ஆளுகை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்க ஒரு காரியம் என்ன? கர்த்தர் காலங்களை மாற்றுகிறவர். முதல்ல நம்ம பார்த்தோம், காலங்களை அவர் என்ன பண்றார்? அதன் காலத்தில் செய்கிறவர். இரண்டாவது எடுத்துக்கொள்ளுங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, நாம நினைக்கிறோம் சில காலம் தவறி போய்விட்டது, காரியம் தவறி போய்விட்டது. ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமத்துல ஆபிரகாமை குறித்துப்படியாக எழுதியிருக்கிறது. ஆபிரகாமுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. என்னன்னா, ஆபிரகாம் முற்றிலுமாய் அவனுடைய ஜீவன், பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய ஜீவன் அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? இல்லாமலே போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் அதற்கு பின்பாகவும் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் திரும்ப வருவேன். 18ஆம் அதிகாரம் வாங்க, 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்திலே நிச்சயமா உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இதை சொல்லும் போது அவருக்கு வயசு என்ன? ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உற்பவ கால திட்டத்திலே, ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங்னு எழுதியிருக்கு, ஸ்ப்ரிங் டைம், அடுத்த முறை எல்லாமே புதுசா முளைக்கிற காலகட்டத்தில் நானும் வருவேன், உன் வாழ்க்கையிலையும் ஒரு காரியம் துளிர் விட போகிறது. அல்லேலூயா. ஆமேன் சொன்னவங்களுக்கு துளிர் விடும். ஆமேன். சத்தியம் போகும்போது அதை சத்தமாய் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உட்காந்து மத்து மாதிரி அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது, டக்குன்னு பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. ஒரு காடை பறந்து போகுதுன்னு என்ன பண்ணணும்? பிடிச்சி கூடைகளை போட்டு வச்சுக்கணும், எப்பயும் உதவும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆபிரகாமுக்கு பிற மனைவிகள் மூலமாக அவனுக்கு குழந்தை பிறந்தது. ஆண்டவர் அந்த குழந்தையை பத்தி பேசல, உன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு நான் ஒரு குழந்தை கொடுப்பேன்னாரு. அந்த அம்மா வயசெல்லாம் நின்று போயிருச்சு. அப்ப அந்த அம்மா என்ன சொன்னிச்சான்? சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். எங்க இருந்தாரா? யாருக்கு பின்பாக? சொன்னார்ல, 2 பேர் வந்தாங்க. அது அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, கண்களை ஏறெடுக்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே வந்தார்கள் என்று 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்ப தூதர்கள் மனித உருவிலே அவரோடு கூட வருகிறார்கள், தேவன் வருகிறார். நல்லா கவனிக்கணும். திஸ் இஸ் கால்ட் ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ் என்று சொல்வார்கள். பிறப்பதற்கு முன்பாகவே இருந்த இயேசு அவர் என்ன பண்ணாரு? ஒரு சரீரத்தில் பூமிக்கு வருகிறார். அவரோடு கூட 2 பேர் வராங்க. யார்? தூதர்கள் வருகிறாங்க. இந்த 2 தூதர்கள் தான் அதுக்கப்புறம் சோதோம் குமாரா போறாங்க. எல்லாரும் பாருங்க, சோதோம் குமாரா போறாங்க. இப்போ அந்த 3 பேரையும் பார்த்தோன்னா ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டான், இவங்க 3 பேர் தேவ சாயல்ல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறான். கொடுக்கும்போது தான் இவங்க உட்காந்துக்கிட்டு சொல்றாங்களாம், நான் அடுத்த உற்பவ காலத்திட்டத்தில், ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க, அடுத்த உற்பவ காலத்திட்டத்தில் நாங்கள் வருவோம், அப்பொழுது உன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு. அந்த சொன்னவருக்கு பின்னாக ஒரு ஆள் நிற்குது. அந்த அம்மா யாருன்னா சாராள், அவங்க தான் அவன் மனைவி, 89 வயசு பாட்டி. சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இன்னொரு வெர்ஷன்ல இப்படி எழுதியிருக்கு, the time passed. அதாவது நல்ல கவனிங்க, எல்லாரும் பாருங்க. இப்போ 20 வயசுலேருந்து 30 வயசுனா நம்ம என்ன பிள்ளைய கேட்போம்? ஒரு பிள்ளை வயசு 27-30 வயசுக்குள்ளே இருக்குன்னா அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கேட்பீங்க? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஒரு 35-40 வயசு காலகட்டத்தில் ஒருத்தங்களை பார்க்குறீங்க, என்ன கேட்பீங்க? குழந்தை இருக்கான்னு கேட்பீங்க. ஒரு 60 வயசில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு குழந்தை இல்லைன்னே சொல்கிறாங்கன்னா எப்போ பிறக்கும் அப்படின்னு கேட்பீங்களா? ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அவங்க குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த எந்த காலகட்டம் உங்களுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்போம். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேட்போம். அப்போ there are seasons. படிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம், தென் திருமணமாகிற காலகட்டம், அதுக்கப்புறம்
பிள்ளைகளை பெற்றெடுக்கிற காலகட்டம், அதுக்கப்புறம் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற காலகட்டம். கவனிங்க, these are the seasons. இப்ப the time has passed. அதாவது இந்த ரெண்டு பேரும் அவர்கள் பிள்ளை பெற்றெடுக்கிற காலகட்டத்தை தாண்டி வந்துட்டாங்க. இனிமே அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிற காலகட்டத்துக்குள்ள அவங்க போக முடியாது. நேச்சுரலி, பிசிக்கலி, சரீர பிரகாரமா பார்த்தா they cannot enter because அந்த வயசான தாத்தாவுக்கும் ஜீவன் உயிரணுக்கள் இல்லாம போயிருச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று என்று எழுதியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாராளுடைய கற்பத்திலே முட்டை உண்டாகவில்லை. ரெகுலரா பெண்களுக்கு வருகிற பீரியட்ஸோ எதுவும் அவளுக்கு வரல. இதான் பிராக்டிக்கலா சொல்லணும்னா, அப்ப அப்படிப்பட்ட அந்த வயது சென்று முதிர்ந்து அந்த காலத்தை போனவளை கர்த்தர் மறுபடியும் பழைய கால திட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? டே, நீ ஒரு காலகட்டத்தில் ஒன்று வரும்னு நினைச்ச, இப்ப அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்துட்ட. நவ் யூ ஆர் திங்கிங், இந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆகார பத்தி அந்த அம்மா சொல்லும்போது நினைச்சிச்சு, இனிமே எனக்கு பிள்ளை பிறக்குமோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆகாரோட சேர்ந்துருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வந்துச்சுன்னா அது கட்டாயமா நிறைவேறும். அல்லேலூயா. அந்த காலத்தை நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தை மீண்டுமாய் உன் வாழ்க்கையில துருள்விட செய்கிற ஆண்டவர் தான் காலத்தை மாற்றுகிறவர். அல்லேலூயா. He can reverse the timing. காலத்தை மாற்றவர். பிள்ளை பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு பின்பாக குழந்தை பிறக்கிற காலத்தை கொண்டு வந்து பின்னாடி வைக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திர சத்தமா வர அல்லேலூயா. அதுதான் அந்த அம்மா சொல்லுது. என்ன சொல்லுச்சா? பின்னாடி நின்றுகிட்டு சொல்லுது, ஆகையால் சாரா தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்தாள். அல்லேலூயா. நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ரெண்டாவது வாட்டி சொல்றார். அல்லேலூயா. உன் காலத்தில் முடிந்து போனவைகளை மறுபடியும் மீண்டுமாய் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிசினஸ் முடிஞ்சிருச்சு நீ நினைக்கலாம், உன் ஃபேமிலி லைஃப் முடிஞ்சிருச்சு, இனிமே இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை நீ நினைக்கலாம். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையத்துல இனிமே தான் ஹனிமூனை கொண்டாடுறார். அல்லேலூயா. இனிமே தான் நீங்க ஜோடியா ஜாலியா இருக்கிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் காலங்களை என்ன பண்ணக்கூடியவர்? மாற்றி அமைக்கக்கூடியவர். அவரால் எதையும் சேஞ்ச் பண்ண முடியும். வயதான பின்பு குழந்தை பிறக்கிற காலத்தை கொண்டு வந்து அவங்க லைஃப்ல மறுபடியும் என்ன பண்ண முடியும்? புகுத்த முடியும். முடியாது என்பது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா, சாரால் பயந்து நான் நகைக்கவில்லைங்கிற, பின்னாடி தான் சிரிச்சா. ஆனா கர்த்தர் இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்ச. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நகைத்துன்னு எழுதியிருக்கு ஒரு இடத்துல. அவன் சிரிச்சான். அதனாலதான் பிள்ளைக்கு பேர் என்ன வச்சாங்க தெரியுமா? சிரிப்பு. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டுல கர்த்தர் என்னை நகைக்க பண்ணுவார். எனக்கா இது நடந்துச்சுன்னு சிரிப்பீங்க. நீங்க பிறருக்கு நடந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வைத்திருச்சலோட. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கே நடக்கிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்த்து நகைப்பீர்கள். அல்லேலூயா. There is another Isaac. ஈசாக்கு இன்னும் பிறக்க போறான். அல்லேலூயா. ஈசாக்கு என்பது என்றால் பெயருக்கு அர்த்தம் என்ன? நகைப்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றவரா? காலத்தை மாற்றுகிறவர். இன்னைக்கு நிறைய ராஜாக்கள் நினைக்கிறாங்க, அந்த வசனத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு, ராஜாக்கள் என்ன நினைக்கிறாங்களா, நாங்கள் காலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறோம், எங்க கட்சி எல்லா இடங்களையும் பிடிச்சிக்கிட்டே போகுது, இந்தியாவே நாங்கள் ஆள போகிறோம், எல்லாரும் எங்களுக்கு கீழே வந்து நிற்க போறாங்கன்னு. ஆண்டவர் சொல்றார், ராஜாக்களை சொல்லுங்கல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எடுத்து நிறுத்துகிறவர். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். God can make kings. He is the king maker.
அல்லேலூயா. because he is the king himself. அல்லேலூயா. அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் ராஜாக்களை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தானியேல்ல போய் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களிலே ஆளுகை செய்கிறார் என்பதை நீ அறிகிற வரைக்கும் 7 காலங்கள் உனக்கு சொல்லு, நீ மாடு மாதிரி புல்ல சாப்பிடுவாடான்னு ராஜாவை பார்த்து சொல்லிட்டார். அல்லேலூயா. ராஜாவை மாட்டை போல புல்ல தின்ன வைக்கவும், ஒன்றுமில்லாதவர்களை ராஜாக்களாக மாற்றவும் கர்த்தராலே ஆகும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. நமது திறமை அல்லங்க, நமது திறமை அல்ல. கர்த்தர் நினைத்தால் யாரையும் உருவாக்க முடியும். ஆமென். லாசருவுக்கு ஒரு காலங்களை மாத்தினாரா? நார்மலா என்ன காலம் வரும்? வாலிப வயசு, அதுக்கப்புறம் முதிர் வயது, அப்புறம் சாகிறது. ஆனா இவர் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? வாலிப வயசு, சாவை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாரு. பொசுக்குன்னு போயிட்டான். பொசுக்குன்னு போனோடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, செத்துட்டாயா? ஐயோ, நீர் வந்திருந்தீன்னு அவரை எழுப்பியிருக்கலாம், வாலிப வயசு பையன் செத்து போயிட்டானே. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் தான் லைஃப், நான் தான் யாரு? வழியும் சத்தியமும் ஜீவன் அர்த்தம். நான் தான் உயிர், நான் தான் லைஃப். என்னை விசுவாசித்தானா உயிரடைஞ்சிருவான்டா அப்படின்னு கல்லறையை திறங்கடான்ட்டு கல்லறையை திறந்தோடனே செத்தவனை மறுபடியும் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம பாருங்க, அவனுக்கு எத்தனை நாள் இருக்கும் பிறந்த நாள்? அப்புறம் அடுத்த வருஷம் என்ன கொண்டாடிருப்பான்? செத்து போனான்ல, அதுக்கு அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடிருப்பான்ல. என்ன கொண்டாடிருப்பான்? மரண நாளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. யாராவது மரண நாளுக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடி பார்த்துருக்கிறீங்களா? லாசரு கொண்டாடினான். ஆமென். ஏன்னா ஆண்டவர் வயசான காலகட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? பின்னாடி தள்ளி போட்டு நடுவில் ஒரு டெத்து காலகட்டத்தை கொண்டு வந்து போனார். See, he can change, he can do anything in your life. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தரை விசுவாசிங்கன்னா ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தொடக்கம் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. டைவர்ஸ்னு வந்திருந்தீங்கன்னா மாத்திக்கிங்க, நீங்க ஜோடியா ஜாலியா இருக்கிற காலங்கள் வருகிறது. அல்லேலூயா. கல்யாணமே ஆகலை, இத்தனை வயசு ஆயிருச்சு பாஸ்டர், எனக்கு மாப்பிள்ளையே வரமாட்டேங்குது, பொண்ணே வரமாட்டேங்குது, இந்த வருஷம் வருதியா? அப்ப கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவங்க கூப்பிடுவாராம். அங்க இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாராம். இல்லாததெல்லாம் என்ன ஆயிரும்? இங்க வந்தா இருக்கிறதா மாறிடும். அல்லேலூயா. ஸோ 26ல கர்த்தர் அப்படி உங்களுக்கு செய்வாராக. ஆமென். ஸோ 2வது காலங்களை மாற்றுகிறவர் என்பதை பார்க்கிறோம். 3வது யோசுவா 10:13 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இதோ யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும். ஒரு பகல்னா எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் நடுவானத்தில் நின்றது. எங்க நின்னுச்சு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. டைம் என்னாச்சு? அப்ப சூரியன் அங்கே நிக்குதுன்னா டைம் என்னாச்சு? 12ல நின்னுச்சு. பேட்டரி போனதுனால இல்ல, கிளாக்ல பேட்டரி போனதுனால. சூரியனுக்கு ஆண்டவர் பேட்டரியை பிடிங்கிட்டாரு. அல்லேலூயா. எங்க பேட்டரியை பிடுங்கினாரு ஆண்டவர்? கிளாக்ல பிடுங்கல. எங்க பிடிங்கிட்டாரு? சூரியன்ட்ட பிடுங்கிட்டாரு. சூரியன்ட்ட பிடுங்கினாரா? பூமிகிட்ட இருந்து பிடுங்கினாரா? புரியலையே பாஸ்டர். சூரியன் அங்கே தான் நிக்குது, சுத்துறது என்னது? பூமி. அப்ப எது நின்னுச்சு? அல்லேலூயா. பூமியில இருந்து பேட்டரியை உருவிட்டாரு. சுத்திக்கிட்டு இருந்த பூமி எத்தனை மணி நேரம் நின்னுச்சு? 12 மணி நேரம் நின்னுச்சு. யாரை பார்த்து கதை விடுறீங்கன்னு நீங்க என்ன சொல்லலாம். ஆனா இதெல்லாம் புஸ்தகத்துல ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனதை திரும்ப எழுதுறாரு. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப 3வது என்ன தெரியுமா? அவர் காலத்தை நிறுத்துகிறவர். ஓடிக்கிட்டு இருக்க டைம் என்ன பண்ணிடுவாராம்? நிறுத்திடுவாராம். நில்லு, என் பிள்ளை இன்னும் வரல, வெயிட் பண்ணு. அல்லேலூயா. உங்களுக்காக எத்தனை ட்ரெயினை நிறுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க ஃப்ளைட்டுக்கே ஏறி போய் ஓடுற ஆளு, ஓடி போய் ட்ரெயினில் ஏறுற மாதிரி அதில் ஏறுற ஆள். ஒரு முறை எங்கள் அப்பா வயசானவர், 80 வயசுக்கு மேலே, அவர் ஒரு மீட்டிங் கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூட்டு போகலான்னு வீட்டுக்கு கிளம்புனா போய் நிற்கிது, ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. வேக வேகமாக எந்த கம்பார்ட்மெண்ட்னே தெரில. எங்கள் அப்பா நடக்க முடியல, அப்படியே ஓடி வராரு, பிடிச்சி ஏற்று தள்ளி விட்டு நாங்களும் ஏறணும். இன்னைக்கு மறக்க முடியாது. எங்கள் அப்பா பார்த்து சொல்லு, நீர் ஓட்டப்பந்தய வீரருங்க, அந்த வயசில் கூட நீங்கள் ஓடினதை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? டைமையே நிறுத்தி வைக்கிறாராம். அல்லேலூயா.
பைபிள் சொல்லுது, யோசுவா கர்த்தரிடத்தில் பேசி சூரியனை பார்த்து நீ ஆயிலன் மேலும் நீ சந்திரன் இங்கே நில்லுட்டார். அப்ப இது ரெண்டும் அங்கே நிக்குதுன்னா ஒரு பகல் முழுவதும் மத்தியானமாவே இருந்துச்சு. 12 மணி நேரம் இவனும் சூரிய இறங்கும் இறங்கும் இறங்கும்னு பார்க்குறான். 12 மணி நேரம் இறங்கல. நம்ம ½ 1 ஹவர்னா நம்ம கணக்கு பார்த்துருப்போம், ஐயோயோ தப்பா சொல்றாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா ஒரு ஃபுல் 12 மணி நேரம், அதுக்கப்புறம் இருந்த உலகத்துல டைமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? 12 மணி நேரம் அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டாரு. 12 மணி நேரம் ஸ்டாப் அப்படின்னு கிளாக் என்ன பண்ணிட்டாரு? நம்ம இதுக்கு பார்த்துருக்கீங்களா, ஸ்டாப் வாட்ச்னு ஒன்று இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்க வாட்ச் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு நிறுத்தினாங்கன்னா அப்படி நின்றுக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு அமுக்கினாங்கன்னா மறுபடியும் ஓடும். அது மாதிரி பூமிக்கு என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் அப்படின்னாரு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் இவங்க எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஓகே எல்லாம் ஜெயிச்சிட்டியாப்பா, லாஸ்ட் ஆளை போட்டு தள்ளிட்டியா, ஓகே ஸ்டார்ட் அப்படின்னாரு. அப்புறம் சூரியன் கிளம்பி போணுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் காலத்தையே நமக்காக நிறுத்துகிறவர். இந்த உலகத்துல உங்களுக்காக காலத்தையே நிறுத்துகிற வேற யாராவது இருக்காங்களா? Nobody can do that. Nobody can do that. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எனக்கு வயசாயிருச்சு. இப்ப பாருங்க, எனக்கு முழங்கால் இப்படி இருக்கு. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், எனக்கு வயசாயிருச்சே, கால் முழங்கால் இருக்கேன், 60 வயசுல எப்படி இருப்பேன்? இந்த ஸ்டேஜை இப்படியே நிறுத்தி இதுலயே எனக்கு 20 வருஷத்தை கொடுக்க ஆண்டவராலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலேபு பார்த்து சொல்றாரு, காலேபு சொல்றான், காலேபு உனக்கு எந்த நாடு போவான்? எனக்கு மலை நாட்டை கொடு. 40 வயசுல இருந்த பலன் எனக்கு எந்த வயசுல இருக்கு? 80 வயசுல இருக்கு. அப்ப அவனுக்கு வயசு 83 காலேபுக்கு. அவன் சொல்றான் 40 வயசுல இருந்த பலன் 83 வயசுல. அப்படின்னு என்னது? காலங்கள் போனுச்சு, ஆனா பலன் போகல. இப்பயும் 40 வயசு எங்காவே இருக்கிறார். அல்லேலூயா. சபை பிள்ளைங்கெல்லாம் டான்ஸ் ஆடும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு, எழுந்திரிச்சு ஆடிடலான்னு. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் எப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களோ இல்லையோ தெரியல. என் பிள்ளைங்கெல்லாம் டான்ஸ் ஆடும்போது நான் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல. ஏன்னா இன்னும் உள்ள நான் இளமையாக தான் இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஆத்மா. ஐ எம் சோ ஹாப்பி. நான் ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் என்னை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? சங்கீதம் 103 சொல்லுவாரு, கழுகுக்கு சமானமாய், நல்ல கவனிங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வயது திரும்புது. அல்லேலூயா. திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்ப இப்பையில இருந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என் வயசு என்ன இருக்கும்? 43. அப்புறம் ஒரு வயசு 10 வருஷம் கழிச்சு என் வயசு என்ன இருக்கும்? 33. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? ஆண்டவர் காலங்களை, இன்னைக்கு வியாதிப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நீ பலவீனமா இருக்கலாம், ஆனா கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. காலங்களை மாற்றுகிறவர், காலத்தை நிறுத்துகிறவர். இப்ப இன்னொரு ஆளா உங்களுக்கு காமிக்க போறேன். அடுத்து வாசிங்க, ஏசாயா 38:7-8 வாசிங்க. இதோ ஆகாசனுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை, பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். எத்தனை பாகை திருப்புவேன்னாரு? 10 பாகை. தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறக்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிச்சு. இப்ப இது கூட இன்னும் அதிகம். முதல்ல அதின் காலத்துல செய்கிறவர், இது முதல் டைப். ரெண்டாவது என்ன பண்ணாரு? காலத்தை, சீசன்ஸை மாற்றுகிறவர், முன்னாடி பின்னாடி மாத்தி போடுறவர். மூணாவது காலத்தை நிறுத்துகிறவர், குதிரையை நிறுத்துறவர். நாலாவது காலத்தை ரிவர்ஸ்ல போக பண்ணுகிறவர். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா சாக போற கண்டிஷனுக்கு போயிட்டாரு. ஏசாயா சொல்றாரு அவன் செத்துருவான்னு போய் சொல்லு அப்படின்னு. அவன் போய் செத்துருவான்னு சொன்னோடனே எசேக்கியா உடனே செவுருபுறமா தவிட்டு ஓன்னு அழுகிறான். ஆண்டவரே, நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், என்னைய போய் சாவேன்னு சொல்லிட்டானே ஆண்டவரே. உடனே ஆண்டவர் அங்க கூட போகல. ஏசாயா போய் சொல்ல வந்துட்ட, இன்னொரு 15 வருஷத்தை எக்ஸ்ட்ரா தரேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போறவனுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்ட்ரா? 15 வருஷம் எக்ஸ்ட்ரா தரேன்ட்டார். உடனே அவன் கேட்குறான் எப்படி தெரியும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிக 15 வருஷம் வாழ போகிறதுக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறேன். என்ன அடையாளம்? சூரிய பாகை முன்னே போன பாகை இப்பொழுது பின்னே வரும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க பாருங்க. இங்கே ஒரு ஓட்டை வச்சிருக்கிறாங்க, இங்கே ஒரு ஓட்டை.
சூரியன் இங்கே இருக்கும்போது நிழல் அந்த வெளிச்சம் எங்கே விழுகும்? அங்கே விழுகும். அதான் ஆகாசனுடைய சூரிய கடிகாரம். சூரிய வெளிச்சம் இங்கே இருந்துச்சுன்னா அது இங்கே விழுகும். சூரியன் அடுத்து போக 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 மத்தியில் வரும்போது வெளிச்சம் இங்கே வரும். அப்புறம் சாயந்தரம் இங்கே போகும்போது வெளிச்சம் இங்கே போகும். இதுதான் சூரிய கடிகாரம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 10 மணி நேரம் நான் ரிவர்ஸில் அனுப்ப போகிறேன். எப்படி? இப்படி போன சூரியன் இப்படி திரும்பிருச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்க? இப்போ என்ன நடந்துச்சு? சயின்ஸ் படிச்சவங்களா சொல்லுங்க. சூரியன் இப்படி போச்சா, பூமி ரிவர்ஸ்ல சுத்துனுச்சா? அவ்வளவுதான். ஆண்டவர் பேட்டரிய மாத்தி போட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இப்படி ஓடின பூமியை திருப்பி என்ன பண்ணிட்டாரு? ஒரு 10 மணி நேரம் இப்படி சுத்து, ரிவர்ஸ்ல சுத்துட்டாரு. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் காலங்களை ஆளுகிறவரா ஆளுகிறவர் இல்லையா? எத்தனை பேர் காலங்களை ஆளுகிறவர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் காலத்தை நிறுத்துறவர் மாத்திரம் இல்லைங்க, காலத்தை ரிவர்ஸ்ல திருப்பவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. கர்த்தர் காலங்களை ஆளுகை செய்கிறவர் என்பது. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்கள் கொளுத்தது. ஆண்டவருடைய மகிமையை கவனிச்சே பார்க்க முடியல. எப்படி சொல்றேன் பாருங்க. நான் தான் சொல்றேன், ஆண்டவர் வந்து டைமுக்குள்ள அவரை கொண்டாட முடியாது. எவனாவது பார்த்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுனாலோ, உங்களுக்கு காலம் சரியில்லைன்னா சுத்தமாக நம்பாதீங்க. அவங்கெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், நீங்கள்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரோடு கனெக்ட் ஆனவங்க. அல்லேலூயா. எனக்கு நல்ல காலம் பிறக்கலடா, என் காலம் எப்பயும் நல்ல காலம் தான். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு மேரேஜ் வைக்கிறீங்களோ அந்த நாள் நல்ல நாள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. திருட்டு பசங்க மிச்ச நாளெல்லாம் நல்ல நாள்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தை மோசமான மாதம்னு சொல்லிட்டு அவன் அதில் கல்யாணம் வைக்கிறான். எவன் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா மிச்ச நாட்கள் நல்ல நாட்கள் சொன்னாதான் நீ அப்போ கல்யாணம் பண்ணுவேன், எல்லா மண்டபமும் ஃப்ரீயாக இருக்கும். இவன் நடத்தும். அதில் ஆடி மாதத்தில் தான் எல்லா பிஸ்னஸும் தள்ளுபடி போட்டு வருமானம் பெருகுது. அது எப்படி கெட்ட மாதங்கிறீங்க? கர்த்தர் நல்ல நாட்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. எந்த நாளை கர்த்தர் உனக்காக உண்டு பண்ணினாரோ உனக்கு ஒரு நாள் கெட்ட நாளே கிடையாது. உனக்கு எந்த ராகு காலமும் கிடையாது, யமகண்டமும் கிடையாது, எந்த கண்டமும் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாட்கள் மட்டுமே. அல்லேலூயா. நல்ல நாளே பார்க்காதங்கிறேன் நான். நல்ல நாளே பார்க்காத. செவ்வாய்க்கிழமையில நீ கல்யாணம் வச்சாலும் அது 3வது நாள், சனிக்கிழமையில கல்யாணம் வச்சாலும் அது 7வது நாள். அல்லேலூயா. அந்த 2 நாள்ல வைக்க மாட்டாங்க. நம்ம அந்த 2 நாள்ல வைக்கலாம். கிறிஸ்தவங்க ஒரு புரட்சி செய்ய வேண்டாமா? ஐயோ, கல்யாணம் வரும்போது இந்த ஆமெனை நான் பார்க்கணும். அல்லேலூயா. அவங்க வீட்டில் அப்படி சொல்றாங்க, இவங்க வீட்டில் அப்படி சொல்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன ஜாதி போடுறது? உங்களுக்கு எந்த ஜாதியுமே போட முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது நீங்க பரிசுத்த ஜாதின்னு. ஏன்னா நீங்க யாரோட கணக்கு பிள்ளை? பரலோக தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அதான் மொதல் ரத்தமே பூமியில உண்டான ரத்தத்துக்கு அடிப்படையா இருந்தவர் அவர்தான். அவருக்கு என்ன ஜாதி போடுவார்? அல்லேலூயா. நமக்கு ஜாதி இல்லை, கெட்ட நாள் கிடையாது, நல்ல நாள் கிடையாது, ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது. ஒரு நாள் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண போறேன். நான் பாட்டுக்கு போய் உட்காந்துருக்கேன். பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணு வேற இருக்கு. இங்கே தானே கல்யாணம் சொன்னாங்க, வேற யாரா இருக்குன்னா அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இன்னைக்கு 5 கல்யாணம் இருக்கு. அதே 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 5 கல்யாணம். ஏன் முட்டிக்கிறாங்க சொல்லுங்க? நல்ல நாள். நம்ம நினைக்கிற கிறிஸ்தவன்லாம் திருந்திட்டான்னு. திருந்தல, பேர் மட்டும்தான் மாத்தி இருக்கிறாங்க. சொல்றது புரியுதா? வாழைக்காய் என்னவா மாறிடுச்சு? மீனா மாறிடுச்சு, அவ்வளவுதானே தவிர ஆள் உள்ள மாறல. இன்னும் ஜாதி ஜாதி ஜாதி. இன்னும் நான் என்ன பண்ண, அவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு அரசாங்கத்துக்கே தெரிஞ்சு போச்சு இவன் கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டா இவன் தாழ்ந்த ஜாதியே கிடையாது, இவன் உயர்ந்த ஜாதி தான். அல்லேலூயா. அதனால நாங்க பாஸ்டர் உலகத்தினுடைய காரியங்கள்லாம் கிடைக்கணும், தாழ்ந்த ஜாதியிலே இருக்கலாமா? வெக்கமா இல்லை உனக்கு? நீ தாழ்ந்த ஜாதியில இருக்கும்படி படைக்கப்படல, நீ உயர்ந்த ஜாதியா இருக்கும்படி. ஏன்னா நீ பரலோக ஜாதி. அல்லேலூயா. இங்க கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஆண்டவர் டைமை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு செய்கிறவர். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாடியெல்லாம் டேப் ரெக்கார்டர் இருக்கும்.
டேப் ரெக்கார்டர் பார்த்துருக்கீங்களா? டேப் ரெக்கார்டரில் ஒரு பாட்டு போட்டாங்கன்னா டேப் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த பாட்டு எடுக்கணும்னு டக்குன்னு செலக்ட் பண்ண முடியாது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 1.5 அப்படிலாம் இருக்கா. இப்போ மொபைலுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா செய்தி யூடியூப்பில் இப்போ எல்லாரும் ஸ்பீடாக கேட்க பார்க்குறாங்க. ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நான் ஃபுல் செய்தி கேட்டுறேனியா, என்ன பண்ணுறது? 1.5, சில பேர் 2x போட்டுக்கலாம். அதில் கேட்கறது நமக்கு பக்கத்தில் இருந்தால் கூட வழங்க மாட்டேங்குது. அவனுக்கு எப்படி தான் விளங்குதோ தெரியல, பேசுது, அப்படியே கேட்டுட்டு போயிடுறாங்க செய்தி. பாட்டை கடன்னு ஓடிடுது. பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் ஓடுற வீடியோ அப்படி கொஞ்ச நேரம் கை பிடிச்சிங்கன்னா 2x மேலே காமிக்கும், பாட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்கள் காலங்களை வேகமாக ஓட்டுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, நான் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன். அங்கே போட்டிருக்கு வாதுமை கோல் ஒன்று கட்டை, வாதுமை கட்டை. அது மரத்திலிருந்து வெட்டப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், அல்லது அப்பா கூட வெட்டி இருக்கலாம். மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கட்டையை மண்ணில் ஊனி அது துளிர்த்து வரணும்னா எவ்வளோ நாட்கள் ஆகும்? எவ்வளோ நாட்கள் ஆகும்? அப்போ நான் வாதுமை மரத்துக்கு பார்த்தேன். அதனுடைய கொட்டையிலிருந்து அது ஒரு துளை, அதனுடைய முளை வந்து அது பயிராக மாறி, செடியாக மாறி, மரமாக மாறி, கொட்டை காய் பாய்ச்சி கனி கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் என்று சொல்லி நான் பார்க்கும்போது கனி வரத்துக்கு 3 வருஷம் ஆகுமா? அல்லேலூயா. ஃப்ரூட் வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷம் ஆகும். ஆனால் முந்தின நாள் நைட்டு மோசே கொண்டு போய் வாதுமை மரத்தினுடைய கட்டையை கொண்டு போய் 12 கட்டையை கொண்டு போய் வைக்கிறார். தெரியணும்னா அந்த பகுதியில் ஃபுல்லாக போய் வீட்டில் வாசிங்க. 12 கட்டையை வைக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொள்ளுவனுடைய கோல் துளிர்க்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? துளிர்க்கும். அது ஒரே ஒரு சின்ன முளை வந்திருந்தாலே போதும், ப்ரூவ் பண்ணது தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அடுத்த வசனம் வாசி தம்பி. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காலை வெளியிலே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். எதுக்கு? மறுநாள் 8ஆம் வசனம், கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது ஒரே நைட்ல துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆண்டவர் 3 வருஷத்தை 12 மணி நேரத்துக்குள்ள டைம் ஃபார்வர்டு பண்ணிட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் நான் இயேசுவை பற்றி யோசிக்கும்போது ஆச்சரியப்படுறது என்னன்னா, பரலோகத்திலேருந்து மிஷனோட ஒரு ஊழியத்தோட வந்துட்டு 33 வருஷம் ஊழியம் செய்யலான்னு உள்ளே வந்துட்டு 30 வருஷம் சும்மா உட்காந்துருக்கிறாரு. நம்மளால இருக்க முடியுமா? ஏன் ஆண்டவரை 30 வருஷம் வேஸ்ட் பண்ண மாதிரி உட்காந்தே இருந்துட்டு 3 வருஷத்தில் அவர் 33 வருஷத்தில் ஒரு 30 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், நான் நினைக்கிறேன் அப்பவே எல்லாரையும் ரட்சிப்புகள் நடத்திருப்பாரா இருக்கும். ஆனால் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். அதுல கலக்குன்னு கலக்கிட்டாரு. 30 வருஷமா சாதிக்க முடியாத அடுத்த 3 வருஷத்துல உங்களால சாதிக்க முடியும். அல்லேலூயா. God can forward the time. 3 வருஷத்துல 6 வருஷத்துல கனி கொடுக்க வேண்டிய மரத்தின் வல்லமைய ஆண்டவர் 12 மணி நேரத்துல அந்த கோலுக்குள்ள கொண்டு வந்து அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 3 மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டார் போல் இருக்கு. அல்லேலூயா. அடுத்த நாள் காலமே எழுந்து வந்து பார்த்தா கோல் என்ன ஆயிருச்சு? இது ஒரு முறை இல்லை, இன்னொரு சம்பவம் இருக்கு. யோனாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா அதை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. யோனா என்ன பண்ணாரு? போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. பிரசங்கம் பண்ணிட்டு அந்த ஊருக்கு என்ன சொல்லிட்டாரு? 40 நாள் இருக்கு, நீ மனம் திரும்பலன்னா இந்த தேசம் முழுவதும் அழிய போகுது, தேவன் அக்கினி இறக்கி எல்லாத்தையும் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக கூடாரம் போட்டு அந்த வாசல்ல அந்த வனாந்தரத்தில் கூடாரம் போட்டு நேராக உட்காந்துட்டான். ஏன்னா நான் சொல்லிட்டேன் பிரசங்கம், அதனால இந்த ப்ராபசி நிறைவேறும், இன்னும் 40 நாள் அத்தனை பேரும் செத்து போறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா சாகல. என்னடா ஆண்டவர் சொன்னார் சாகலன்னா என்ன நடந்துச்சு? அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச தீங்க அவர்களுக்கு செய்யாதபடி மனம் மாறினார். அவர் இரக்கமுள்ள தெய்வம், மனம் இறங்கினார். உடனே அவனுக்கு பயங்கர கோபம். அப்ப அவன் வெளியில போயிட்டு நான் சாகணும் அப்படின்னு ஆண்டவருக்கு டீச் பண்றாரு. இப்ப என்ன டீச் பண்றாரு? அவன் ஒரு கூடாரம் போட்டு தங்கி இருந்தான் பாத்தீங்களா, அந்த கூடாரத்துக்கு மேல ஒரு ஆமணக்கு செடியை வர பண்ணினார். என்ன செடி? ஆமணக்கு செடி. நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஆமணக்கு செடி ஒரு 6 அடி உயரம் வளரணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகும். எத்தனை மாசம்? இது அந்த ஊர்ல இருந்த கேஸ்டர் ஆயில் பிளான்ட்னு சொல்றாங்க. கேஸ்டர் ஆயில் பிளான்ட். இந்த பிளான்ட் வளர்றதுக்கு 2 மாசம் ஆகும் 6 அடி உயரம் வளர்றதுக்கு.
ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் கூடாரம் போட்டிருந்தானா அந்த கூடாரத்திற்கு மேல நிழல் கொடுக்கும்படிக்கு ஒரே இரவில், அல்லேலூயா, ஒரே இரவில், திரும்பவும் சொல்றேன், ஒரே இரவில், அல்லேலூயா, தேவன் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். 2 மாசத்துல வர வேண்டியதை டைமை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு ஆண்டவர் 12 மணி நேரத்தில் அதை செய்து முடித்தார். சொல்லுங்கள் அவர் அல்லேலூயா. என் தேவன் காலங்களை ஆளுகிறவர். அப்புறம் என்ன பண்ணாரு? ஒரு பூச்சி அனுப்பிச்சார். எத்தனை பூச்சி? பைபிள்ல சொல்லி எனக்கு அவர் செய்யறதெல்லாம் ஆச்சரியம். நிறைய பூச்சி அனுப்பல. எத்தனை பூச்சி அனுப்பிச்சாரா? ஒரு பூச்சி. நைட்டு உட்கார்ந்து அந்த பூச்சி எவ்வளவு தின்றுருக்கும்? ஒரு பூச்சி 6 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்திருந்த ஆமணக்கச்சனுடைய எல்லா இலையும் தின்றுச்சு ஒத்த நைட்ல. உன் வாழ்க்கையில ரிவர்ஸ்லயும் ஆண்டவரால போக வைக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபார்வர்ட்லயும் போக வைக்க முடியும், ரிவர்ஸ்லயும் போக வைக்க முடியும், அங்கேயே நிறுத்த முடியும், மாத்தி அமைக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் டைமை வச்சு என்ன வேணா செய்வாருங்க. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியிருக்கு? காலம் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? காலம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? காலம் போனாலும் கர்த்தர் போகல. காலம் போனாலும் கர்த்தர் போகல. எதையும் எப்பவும் செய்ய வல்லமையுடையவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் காலங்களை ஆளுகிறவர். உங்க லைஃப் யார் கையில இருக்கு தெரியுமா? இவர் கையில இருக்கு. நீ படிக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா உன்னை படிக்க வச்சு ராஜாவா உயர்த்தி வைக்க அவரால் முடியும். எனக்கு எதுவுமே வரல பாஸ்டர். எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஒன்னே ஒன்று தாங்க செய்யணும். ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார். யாரோட நீ இணைஞ்சிருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க ஆண்டவரோட அட்டாச் பண்ணிக்கங்க. இயேசுவோட அட்டாச் பண்ணிங்க. காலங்களை மாற்றுகிறவர், காலங்களை ஆளுகிறவர், காலங்களை திரும்ப பண்ணுகிறவர், வயதை திரும்ப பண்ணுகிறவர். அவர் உங்களோடு இருக்கிறார். எதெல்லாம் வாலிபத்தில் செய்ய முடியலையோ நீங்கள் இந்த நாட்களில் செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வயசாயிடுச்சு நினைக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், அவங்கள பார்த்து சொல்றேன், நீங்க வாலிப வயசுல செஞ்சதை காட்டிலும் இந்த ஆண்டுல அதிகமா செய்வீங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் காலங்களை திரும்ப பண்ணுவார், காலங்களை மாற்றி அமைப்பார். இளம் வயதுள்ளவர்கள் சோர்ந்து போவார்கள், ஆனால் நீங்களோ எழுந்து நிமிர்ந்து ஓடி கர்த்தருக்கென்று மகிமையா எழும்புவீர்கள். அல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்திருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு இழந்து போன மாதிரி இருக்கலாம், சிறகெல்லாம் ஒடிந்து போன மாதிரி இருக்கலாம், ஆனால் நாள் வருகிறது, அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ மீண்டுமாய் உன் சிறகை எடுத்து நீ பரப்ப. ஏன்னா உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாறும். உன்னுடைய பலன் உனக்கு குன்றாது. காலேபை போல யுத்தங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உன் வல்லமையினாலே உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ராகாபா சேலதா நரா ரிபோலா ஹத்து லோகுரே லிபோடரியா தல் சதுரையா தல் மனதரியா தரலபா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சர்வ வல்லமையில தகப்பனே, மலாகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் நடக்கல நினைக்கிறோமோ அதையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடத்தி வைக்குமாலே ஆக ஆண்டவரே. குழந்தை பிறப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம் ஆண்டவரை, எதுவானாலும் தேவன் நியமிக்கிற காலம் வரும்போது அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்ய போகிறேன். இந்த சபை 1000ஆய் மாறும். அதை எங்கள் கண்கள் காணும் ஆண்டவரே. தேவன் எங்களை பெருகவே பெருக பண்ணுவீர். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்கிற வார்த்தை எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களிலே நிறைவேற ஆண்டவரே. நீரே எங்களுடைய பங்கு ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.